வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். எந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கண்ணு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நடிப்பு அரக்கன் நம்ப வச்சிருக்காங்க. தனிப்பட்ட முறையில போட்டி பொறாமையில வெங்கட் பிரபு சாரோ சாந்தமன்னாவோ பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னியே, பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. தமிழ்நாட்டுடைய நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலான் ஸ்டார் டாக்டர் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் கிடையாது. தனக்கு தானே பெருமை பீதி சுத்திட்டு இருப்பார் இல்லையா ஒரு மனுஷன். வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்க தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு அடிக்க நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சுடுறேன், நீ பாத்துக்கா. அந்த மனுஷன் ஏதோ ஊருக்குள்ள கோமாளித்தனம் பண்ணி சுத்திட்டு இருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இப்ப அந்த கோமாளித்தனம் அடுத்த லெவலுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு. ரீசெண்டா கூட ரிப்போர்ட்டர் நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்டு விட்டாப்ல. அதுக்கடுத்து தான் இப்ப கலாட்டா சேனல்ல இன்டர்வியூன்னு சொல்லி 2 கேள்வி கூட முழுசா கேட்கல, பதறி அடிச்சு ஓடி இருக்காப்ல. நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து வண்டி யூட்டன் செட்டி உஷாராயிட்டான். திவாகர் மாதிரி ஆளெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதே முதல்ல தப்பு. அதையும் மீறி எதுக்காக இன்டர்வியூ எடுக்கிறவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் வந்தாருன்னா லூசுத்தனமா ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாப்புல, கோமாளித்தனமா ஏதாச்சும் பண்ணுவாரு. கர்ணன் நான் பத்தியா சிவாஜி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரு, சொல்லிட்டு ஏதோ 3 படத்துடைய தனுசுன்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருப்பாப்புல. ஐயோ மூச்சாண்டி பாக்குற ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பி கூப்பிட்டா, இப்ப அந்த மனுஷன் என்ன பண்றாப்புல, பெரிய செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு முன்னாடியே கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுங்க, அப்பதான் இன்டர்வியூவே கொடுப்பேன்ற அளவுக்கு பேசுறாராம். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நடிப்பு அரக்கன் நம்ப வச்சிருக்காங்க. இந்த கலாட்டா சேனல்ல மொத்தமா 2 கேள்வி கூட முழுசா கேட்டு முடிக்கல போல இருக்கு, அதுக்குள்ள ஓடி இருப்பாப்புல. அதை கொஞ்சம் பாருங்க. அப்படின்னா என்னன்னா, நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம் பாஸ். நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கை? கட் பண்ற வீடியோ கட் பண்ணு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் சல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும் வரவங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணமா ஆயிரும். யாருக்கு யாருக்கோ நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? ஏற்கனவே சொன்னேன், டீசென்ட்டான கொஸ்டின் கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. டீசென்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும்ன்றது ஓகே, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேட்கணுமா இவர்கிட்ட? டீசென்ட்டான கொஸ்டின் கேளுங்க, கரண்ட் இஷ்யூஸ் பத்தி கேளுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா கரண்ட் இஷ்யூ பத்தி கேக்குறதுக்கு? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இத்தனைக்கு இந்த மனுஷன் கோவப்படுற அளவுக்கு அந்த ஆங்கர் அப்படி என்னதான் தப்பா கேட்டாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் மனசுல இருக்கக்கூடிய அதே கேள்விதான். நீங்க என்ன தனக்குத்தானே வந்துட்டு நடிப்பு அரக்கன், எனக்கு அடுத்துதான் சிவாஜி, நானும் சூர்யாவும் ஈக்குவலா, நான் சூர்யாவுக்கும் மேல, நான் டாக்டர் தெரியும்ல, நான் எப்படிப்பட்ட ஆக்டர் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்களே, நீங்களே ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? வேற யாருமே அந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற கேள்வியை தான் ரொம்ப சுருக்கமா கேட்டாப்ல. அதுக்கு அந்த மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சான். நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. என்னோட இதுல வந்து சும்மா மாத்தி குறுகுறுக்க கேள்வி கேட்கிற, எப்படி பதில் சொல்றது? இவர் எப்பெல்லாம் இந்த மாதிரி போய் மாட்டி அடி வாங்க ஆரம்பிச்சாரோ அப்பெல்லாம் உடனே போனை எடுத்து இவர் ஒரு சைடுல ரெக்கார்டு வர போட ஆரம்பிச்சிடறாப்ல. ஏதோ மக்கள் முழுக்க இவர் பக்கம் நிக்கிற மாதிரி இந்த வீடியோவை எடுத்து போட்ட உடனே இவருக்கு பயங்கரமான சப்போர்ட் வர மாதிரி. எப்பெல்லாம் இவர் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறாரோ ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கு தான் அதிகமா சப்போர்ட் வருது. ஒரு 4 நல்ல கேள்வி கேட்டேன். இவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்வி. ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்றீங்க? என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க? எடுக்க தம்பி. எடுக்கலையா? அப்ப எடுங்க. அந்த மாதிரி தான் கலாட்டால போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிருக்காப்ல. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம், அந்த வீடியோவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் சல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும் வரவங்க. வார்த்தை தடிக்குது, அது நல்லது. யாருக்கு? யாருக்கோ. நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? அதை எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆதியத்தையா. இன்டர்வியூல சாந்தம் பேரை கிளியரா சொல்றீங்க, வீடியோல என்ன சொல்றீங்க? சாந்தம் பாத்தீங்களா? அந்த ஆங்கரே வீடியோ எடுப்பா, எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடு, அப்பதான் எனக்கு சப்போர்ட் அதிகமா வரும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மனுஷரை எடுக்க சொல்லி என்கரேஜ் பண்றாப்ல. எடுங்க, வீடியோ எடுங்க, வீடியோ எடுங்க, உங்க இன்ஸ்டாகிராம்ல போடுங்க.
நீ அப்படி வரியா? அதுலயே இந்த ஆங்கர் கேட்கிற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. இந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு எங்க வாட்டர் மெலானா சாப்பிட்டு காமிங்க, கர்ணன் மாதிரி குத்தி காமிங்க, தனுஷ் மாதிரி கழுத்தை அறுத்து காமிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டோன்னு வைங்களேன், வாய்க்குள்ள இருக்கக்கூடிய 64 பல்லும் வெளியே வந்து சிரிச்சு ஈன்னு இன்டர்வியூ கொடுப்பாப்ல. அதே இவருக்கு அகைன்ஸ்டா ஒரு கேள்வி கேட்ட உடனே எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? அவ்வளவுதானே, பேட்டி முடிஞ்சதுல. வணக்கம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி ஓகே, அந்த மனுஷன் யாருக்கும் எந்த பாதிப்புலாம் பண்றது கிடையாது, அவர் உண்டு அவர் ஆக்டிங் ஒண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அது அவரே பெருமையா பேசி சுத்திட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். உனக்கெனவே காத்திருந்தாலே காலடியில் வேர்கள் முளைக்கும் காதலில் வெளியும். ஆனா இப்போ அடுத்த பரிணாமமா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அவங்க எல்லாத்தையும் இழுத்து வச்சு வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. வம்பிழுக்கிறது மட்டும் இல்லாம எங்க இருந்தோ ஒரு கருப்பு கொடியை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து அதை புடிச்சுக்கிட்டு இவர் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டும் விடாம ஒரு பக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு வேற பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் கோமாளித்தனமா தான் இருக்கு. வன்மையாக கண்டிக்கின்றேன், வன்மையாக கண்டிக்கின்றேன், வன்மையாக கண்டிக்கின்றேன். உண்மையே வெல்லம். திருப்பி சொல்ல வரேன், திவாகர் என்பது ஒரு மகா நடிகர். பைத்தியமா நீ தனியா விளையாட்டு இருக்க போயா. வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. 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 ஆக்சுவலா யூஸ்வலா நான் லவபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால ரொம்ப பாசிட்டிவா தான். இந்த என்ட்ரிக்கு தான் காலையில இருந்து இவ்வளவு வேலை பார்த்தீங்களா? பேசிக்கா டாக்டர் இருக்கோம்ல, பிசியோதெரபிஸ்ட். கிளினிக் வர சின்ன பசங்களால வாங்கம்மா போங்கம்மா என்ன கண்ணு செல்லம் இந்த மாதிரி லவபிள் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பாசிட்டிவான வார்த்தைகள் தான். லவபிள் வேர்ட்ஸ். ஆமா உண்மைதானமா? நான் எழுதி தரேன். இப்படி ஒரு காமெடினை இந்தியாவில் யாருமே கொடுத்துருக்க முடியாது. கூப்பிடும் போது அம்மா செல்லம் இப்படி கூப்பிடுற திவாகர் சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்தா மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவா மாறிடுறாரு? எதனால நெகட்டிவா உங்களுக்கு எதிரே மாறல? இல்ல காலையில இப்ப வரதுக்கு முன்னாடி வீடியோ முதல்ல நெகட்டிவ் தானே போட்டு வரீங்க. நெகட்டிவ் அதாவதுமா அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நம்மளோட உரிமையை தட்டி பறிக்கிறப்ப நம்மள அசிங்கப்படுத்துறப்ப டீசெண்டா தானே போட்டோம். நீங்க வர்றப்ப ஒரு வீடியோ பாத்துருப்பீங்க, சாந்தனா பத்தி போட்டிருந்தேன். சாந்தனோன்னு சொல்லி நீங்க அதுல சாந்தனா அண்ணா தான் போட்டிருக்காரு. சாந்தோம்னு நீங்க மொத்த வீடியோலயும் அப்படியா? ஏகாம்பரம் இந்த மனுஷன் பண்ற கோமாளித்தனம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடத்துல எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. சாந்தோம்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. சாந்தோம் அண்ணா நடிகர் சாந்தோம் அண்ணாமா இருக்கட்டும். நானும் யாரா சாந்தோம் அண்ணா சாந்தோம் அண்ணா அப்படின்ன உடனே சாந்தோம்ல எந்த அண்ணாவை பத்தி பேசுறாப்ல, எந்த அண்ணா இவரை பிடிச்சி வம்பிழுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தா கடைசியா தான் தெரியுது ஆக்டர் சாந்தனு பாக்கியராஜ் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி இவர் ஒரு கட்டண வீடியோ போட்டு வச்சிருக்காராமா. அந்த கொடுமையை பாருங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஒரு தடவை சொல்ல மாட்டாரு, எல்லாத்தையும் 2 தடவை பதிவு பண்ணுவாப்ல. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த பதிவு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் சாந்தோம் அண்ணா பாக்கியராஜ் சார் பையன் சாந்தோம் அண்ணா அவர்களுக்கும் நடிகர் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் இந்த வீடியோ பதிவு. எழுப்பி விட்டது. நான் ஒரு டாக்டர், திருப்பி சொல்ல வரேன், நான் வந்து சாந்தோம் அண்ணா சொல்லிக்கிறது டாக்டர் கம் ஆக்டர். ஓகேங்களா? ஓகேங்களா? டாக்டர் கம் ஆக்டர். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. மச்சான் பாத்து என்னடாச்சு? இவரால ஆக்டர் ஆக முடியுமா? எப்ப ஆவீங்க? இல்ல எப்பதான் நீங்க ஆக்டர் ஆவீங்க? புரியலையே. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். ஒரு ஆக்டரால டாக்டர் ஆக முடியாது, ஆனா ஒரு டாக்டரால ஆக்டர் ஆக முடியும்ன்றது ஓகே. ஆனா நீங்க எப்ப ஆவீங்க அதை சொல்லுங்க. ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்துச்சுன்னா டாப்பா வருவான்னு பட்டிக்காடு ஜோசியர் சொல்லியிருக்காரு. இதை வேற இந்த மனுஷன் சாந்தனுக்கு சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா சாந்தனு போட்டோவை கீழே போட்டு வச்சுட்டு எங்கேயோ இருக்கிற சாந்தோம்ல இருக்கக்கூடிய ஒரு அண்ணாக்கு போய் பதிவு போட்டுட்டு இருக்காப்புல. நடிகர் சாந்தோம் அண்ணா பாக்கியராஜ் சார் பையன் என்னையா டாக்டர் கம் ஆக்டர். நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆகவே முடியாது. ஒருத்தவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது, உடனே காலை பிடிச்சி இழுக்கணுமே. என்னடா பேண்ட் இவ்வளவு டைட்டா இருக்கு? மிஸ்டர் தர்மராஜ் வயிறை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நான் கேட்கிறேன் சாந்தோம் அண்ணாட்ட, ஒருத்தவங்க வளர்ந்து வந்திருக்க கூடாது. நீங்க திருப்பி சொல்ல வரேன், சாதாரண நார்மல் மேனை பத்தி போடல, ஓகேங்களா? ஒரு படிச்ச பட்டதாரி பிசியோதெரபி மருத்துவரை பத்தி போட்டிருக்கீங்க. இந்த சிங்காரம் எம்பிபிஎஸ் எம்எஸ் எப்ப புரியுதா பல்சிமர்? தனிப்பட்ட முறையில போட்டி பொறாமையில வெங்கட் பிரபு சாரோ சாந்தோம் அண்ணாவோ பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சரி, இந்த காமெடி பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்க, பயங்கரமா எடுக்கும் சொன்னீங்கடா. ஓகேங்களா? இது வந்து எல்லா மக்களையும் நீங்க கொச்சைப்படுத்துறீங்க. ஓகேங்களா? திருப்பி சொல்ல போறேன், குழந்தைங்கல இருந்து பெரியவங்க முடிய நான் வாட்டர்மெலன் சாப்பிட்ட ஸ்டைல புடிச்சு போய் என்னை வாட்டர்மெலன் ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஏன் இந்த பொறாமை வைத்தறிச்சல்? சாந்தோம் அண்ணா, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல, உங்களோட படமும் தியேட்டர்ல பெரிய அளவுல பேசப்படல, மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப சீப்பான மேனரிசம்.
அதாவது இந்த மனுஷன் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இப்ப இவர் வந்து இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தணும்னு வைங்களேன், அதுக்கு அவர் பெருசாலாம் எஃபோர்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கூட சேர்த்து வச்சு பேசிட்டாலே போதும். அவங்களுக்கு அதை விட பெரிய அசிங்கம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, இவரு கூட போட்டி போட்டுட்டு இருக்காரா சாந்தனு. இவரோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாம பொறாமையிலையும் போட்டியிலையும் என்ன பண்றாப்லையா சாந்தனு இந்த மாதிரி போஸ்ட் போட்டு இவருடைய மார்க்கெட்டை கீழே இறக்க பாக்குறாரா. இதுக்கு மேல சாந்தனுவை யாராலையாச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா, அவமானப்படுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஏன் இந்த பொறாமை வைத்தறிச்சல் சாந்தோ மன்னா? ஐயோ சரி சாந்தனு இல்ல சார், இந்த சாந்தோ மன்னாவை யாராலையாச்சும் அசிங்கப்படுத்த முடியுமா இல்ல அவமானப்படுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்க. ஆக்சுவலா எதுக்காக அவர் வீட்டிலேயே வச்சு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்ம டாக்டர் திவாகர் பண்ணிருக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெயா டிவில ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருந்தாங்க, ஹூ இஸ் த ரியல் ஓஜி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு பக்கம் சூர்யா வாட்டர்மெலான் சாப்பிடுற மாதிரியும் இந்த மனுஷன் வாட்டர்மெலான் சாப்பிடுற மாதிரியும் ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருந்தாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே பயங்கர காண்டாகுது இல்ல. சாந்தனுக்கு காண்டாகாம இருக்குமா? அதை பார்த்த உடனே அவர் ரீட்வீட் பண்ணி கேட்டிருக்காப்புல, இந்த போஸ்ட்டை உடனே டிலீட் பண்ணுங்க, இது நீங்க சூர்யா சாரே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்ட உடனே அதை சப்போர்ட் பண்ற மாதிரி வெங்கட் பிரபு சார் என்ன பண்ணிருக்காப்புல, அதை ஷேர் பண்ணிருக்காப்புல. இதை பார்த்துட்டு தான் இந்த மனுஷன் என்ன சொல்றாப்புல, அந்த சாந்தோ அண்ணாவும் வெங்கட் பிரபு அண்ணாவும் இவருடைய வளர்ச்சியை நம்மளோட பெருசா வளர்ந்துருவானோ அப்படிங்கிற அந்த போட்டியிலையும் பொறாமையிலையும் என்ன பண்ணிருக்காங்க, ரீட்வீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டு இருக்காப்லையா. நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப சீப்பான மேனரிசம். எங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து சொன்னது என்னத்தான் இதெல்லாம் எப்பேற்பட்ட நகைச்சுவை. சாந்தோ மன்னாவே இந்த வீடியோ பார்த்திருந்தா கூட விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு, டேய் என் பேர் உனக்கு தெரியல, நீ எனக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாப்ல. வெங்கட் பிரபுலாம் இதை பார்த்தாருன்னா 3 நாளைக்கு பல்லு விளக்காம சிரிப்பாப்ல. அப்படிப்பட்ட காமெடியை 2 கையை இப்படி வச்சுக்கிட்டு எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காரு பாருங்க. வெங்கட் பிரபு சார்ட்ட கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சூர்யா சார் கஜினி படத்துல அந்த வாட்டர்மெலன் சாப்பிட்டாரு, அந்த சீன் ஃபேமஸே ஆகல, நான் என் ஸ்டைல்ல சாப்பிட்டு ஃபேமஸ் ஆனேன். ஆனா இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒரு பக்கம் இது வந்து நம்ம காமெடியா பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாந்தனுவும் வெங்கட் பிரபுவும் இவருக்கு போட்டியா இருக்காங்களா, அதனால பொறாமப்படுறாங்கன்னு சொல்லி இவர் கூட சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி விட்டுறாப்ல. வெங்கட் பிரபு சார்ட்ட கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நீங்க வளர்ந்து வர நடிகரை பார்த்து பொறாமப்படுறது ரொம்ப சீப்பான மேனரிசம். நான் சூர்யா சாருக்கு குறைச்சலாம் கேளுங்க. நான் கேக்குறேன், சாந்தோ மன்னா இருக்கார் இல்லையா, அவங்க அப்பா வந்து சாந்தனுவா, ஓகே முடியல, சாந்தனு அண்ணா இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து ஆரம்பத்திலேயே பெரிய டைரக்டர் ஆயிட்டாரா, ஒரு சீன்ல தான் நடிச்சாரு. கோயம்புத்தூர்ல இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. வந்து அவங்க ஒரு பொசிஷன்ல வந்த உடனே அடுத்தவங்க வளர்ந்தா அதை பொறுக்க முடியல அவங்களால. ஓகேங்களா, எந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கண்ணு, ஓகேங்களா, படிச்சிருக்கோம், ஒரு எல்லா பேருக்கும் சர்வீஸ் பண்றோம் சொசைட்டில. இல்ல இந்த மனுஷன் உண்மையிலேயே சுயநினைவோட தான் பேசுறாப்லையா இல்லைன்றது தெரியல. இப்போ வந்து சாந்தனு பேரே தெரியல, அதை சாந்தோ மன்னான்னு சொல்றாப்ல. ஆனா அவங்க அப்பாவுடைய வரலாறு எங்கேயோ போய் ஆட்டியே கேட்டு படிச்சுட்டு வந்துட்டாப்ல. இப்ப அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காரு, சரி ஓகே, அவர் வந்து இவர் வளர்ச்சியை தடுக்கிறாராம். வந்து அவங்க ஒரு பொசிஷன்ல வந்த உடனே அடுத்தவங்க வளர்ந்தா அதை பொறுக்க முடியல அவங்களால. ஆக மொத்தத்துல பாருங்களேன், சாந்தோ மன்னாவையும் விட்டு வைக்கல, அந்த மனுஷனை பேர்லயே டேமேஜ் பண்ணி விட்டாப்ல. அவங்க அப்பாவையும் விட்டு வைக்கல, வெங்கட் பிரபுவையும் விட்டு வைக்கல, கடைசியில நம்ம சூர்யா சாரையும் விட்டு வைக்கல. எந்த விதத்துல அந்த மனுஷனோட நான் குறைஞ்சு போயிட்டேன்? நான் ஒரு டாக்டர்மா, பட்டதாரிமா, எத்தனை பேருக்கு சோசியல் சர்வீஸ் பண்றேன் தெரியுமாமா அப்படிங்கிறாப்ல. அதாவது நீ பேசுறதுல கொஞ்சமாச்சு லாஜிக் இருக்கா? அதாவது இன்னொரு பிசியோதெரபி டாக்டரோட உன்னை கம்பேர் பண்ணி அவர் பெருசுப்பா நீ கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீ கேட்கலாம். அவரு பிசியோதெரபி தான் பண்றாரு, நானும் பிசியோதெரபி தான் பண்றேன், எந்த விதத்துல அந்த மனுஷனோட நான் குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி கேட்டா அதுல லாஜிக் இருக்கு. நான் கூட சரியா நல்லா பேசுறேன். அதை விட்டுட்டு சூர்யாங்கிறவர் ஒரு பெரிய ஆக்டர், இந்த மனுஷன் சோசியல் மீடியால கிரிஞ்சி பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறவர். இது ரெண்டையும் போய் கம்பேர் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும், நமக்கே கோவம் வரும். ஸோ சக ஆக்டருக்கும் டைரக்டருக்கும் கோவம் வராம இருக்குமா? அதனாலதான் அதை ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதை எடுத்து வந்து அது எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன்னா நான் ஒரு டாக்டர் தான் சொல்லி பேசிட்டு இருக்காரு. எந்த வகையில நான் சூர்யா சாருக்கு குறைச்சலா போயிட்டேன்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைடு டாக்டர் கண்ணு, சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. ஆக்சுவலா இந்த மனுஷன் இதெல்லாம் தெரியாம பண்ணல, எல்லாத்தையுமே தெரிஞ்சுதான் பண்ணி
பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க, பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, இந்த நடிப்புல மட்டும்தான் தனக்கு தானே நம்ம ஒரு நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை விட்டு கொடுக்காம தற்பெருமையா பேசிட்டு சுத்திட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இன்னொரு சம்பவமும் பண்ணி வச்சிருக்காரு. அத பாருங்க. ஃபிட்னஸ்க்காக என்ன பண்றீங்க? ஆக்சுவலா நம்ம பேசிக்காவே ஃபிட்டா தான் இருப்போம்ப்பா. வயிறு தொப்பா இருக்கு, ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டா தான் இருப்பேன். உன்னோட பெரிய அக்கா போரா இருக்கும் போ. இருங்க நான் காட்டுறேன். இருங்க காட்டுறேன். அண்ணே லேடிஸ்லாம் இருக்காங்க பாருங்க. டேய் ஏன்டா அப்ப சட்டைய கலற? இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபிட்டா இருக்குமா இருக்கும். சரி ஓகே. இந்த மசில் வந்து லைஃப் அங்க ஜோக் அவங்க ஆங்கரிங் தான பண்றாங்க. பாருங்க. சரசகுராரா என்னடா இது ராராவா? இப்ப வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமெண்ட் ஸ்டார் பண்ணிருப்பாரு. அவரோட கை என்னோட கை பாருங்க. இப்ப இதை விட மோசமா கமல் சாரை யாராலையும் அசிங்கப்படுத்த முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா முடியாது. இப்ப வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல கமெண்ட் ஸ்டார் பண்ணிருப்பாரு. இது ஜோக், அடக்கூடாது, சிரிக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்டு 6 பேக் வச்சிருக்கவங்க கூட இந்த மாதிரி இன்டர்வியூல கேள்வி கேட்ட உடனே சட்டையெல்லாம் கழட்டி காட்டுவானான்னு தெரியல. ஆனா இந்த மனுஷன் சட்டையை கழட்டி காமிச்சது மட்டும் இல்லாம வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல வரக்கூடிய கமலஹாசன் மாதிரி இருக்காப்லையா அவரு. இந்த மனுஷனால இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இந்த லிஸ்ட்ல நம்ம லோகேஷ் கனகராஜும் வராப்ல. அந்த மனுஷன் அவருக்கே தெரியாம பாதிக்கப்பட்டிருக்காப்ல. அதை பாருங்க. ஃபைட் பண்ணும்போது தூக்கத்துலயே ஏதோ காலையில போகும்போது ஏதோ லைக் ஒன்று விழுந்துருச்சு. அது வந்து வேற ஆக்டர் யாரோ ஒருத்தரோட இதில் வந்துச்சு. எனக்கு எங்கெங்க இருந்தெல்லாம் கால் வர ஆரம்பிச்சு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலையாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா தெரியாம லைக் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் போய் அதை அன்லைக் பண்ணி அதனாலேயே எனக்கு அது மேல ஒரு பயம் இருக்கு. பயம் பாத்தீங்களா? ஒரு மனுஷன் தூக்கத்துல தெரியாம கைப்பட்டதுக்கு லோகேஷ் கனகராஜ் லைக் பண்ணிட்டாருமா. லோகேஷ் கனகராஜ் அதாவது பாத்தீங்கன்னா தலை சிறந்த டைரக்டர் நம்மள லைக் பண்ணிருக்காரு, நம்ம ஆக்டிங் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி கடத்துல ஊர்ல இருக்கிற அம்புட்டு பேரும் கால் பண்ணி அந்த லைக்கை ரிவர்ட் எடுக்க வச்சிருக்காங்க. போன் அட்டெண்ட் பண்ணுங்க டைம் மேஜர். ஐ மீன் தி மீட் ஆஃப் மீட்டிங். சரி, இவ்வளவு நாள் இந்த மனுஷன் பண்ற கோமாளித்தனத்தெல்லாம் நீங்க பொறுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. திடீர்னு எதுக்கு இப்ப போட்டு இந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது. கருப்பு டீசர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அன்னில இருந்து தான் அடி ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுல மறுபடியும் அவருடைய கஜினி படத்துல இருக்கக்கூடிய அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த வாட்டர் மெலனை சாப்பிட்டு காமிச்சிருப்பாப்ல. அதை எடுத்து வந்து நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலான் ஸ்டாரோடைய அந்த ரீக்ரியேஷன் வீடியோவை எடுத்து நம்ம சூர்யா சார் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மனுஷன் பேச ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்தா இன்னைக்கு வரைக்கும் அடி வாங்கிட்டு இருக்காப்ல. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி. அடுத்த சிவாஜி கணேசன் ஒரு மிஞ்சது நிறைய அவங்க எல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்காக கமெண்ட் பண்ணல. என்ன ரீசனா சோசியல் பவர் ஆஃப் த சோசியல் மீடியா. அந்த ஆக்டிங்ன்றது சத்தியம்ன்றது வெளியில என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சிவாஜி கணேசன் தான் இந்த ஒரு காலத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பாரு. வேலை எங்க இருந்து அவங்க எல்லாம் வர்றாங்க, நல்லா நடிக்கிறான். அதே சிவாஜி கணேசன் சொல்ல முன்னாடி யாருக்கு சொல்ல தைரியம் இருந்துச்சு? எந்த நடிகருக்கு இந்த போட்டு கமெண்ட் போடுறாங்களா? எதுல என்ன வருது அவரே சொல்லிப்பாரு. இதெல்லாம் எங்கேயும் வராது. தனக்கு தானே அவர் மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அவரே வந்து பெருமையா வெளியே போய் பேசிப்பாரு. வேற ஒண்ணும் கிடையாது. சிவாஜி கணேசன் தான் இந்த ஒரு காலத்துல ஃபீல்ட் அவுட் ஆயிருப்பாரு. வேலை எங்க இருந்து அவங்க எல்லாம் வர்றாங்க, நல்லா நடிக்கிறான். நடிப்பு ஸ்பீட் பிரேக்கர் சிக்னல் எதுலயும் நிக்காம நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. அதுலயும் இந்த மனுஷன் கிட்ட கிண்டலுக்கு கூட எவனும் வந்து கமெண்ட் பண்ண முடியல. இன்கேஸ் எவனாச்சும் போயிட்டு நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நீங்க தான் அடுத்த உலக நாயகன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி போட்டா கூட அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அதாவது நடிப்பு அரக்கனை பார்த்து சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் சொல்லிட்டாங்கம்மா, அதாவது இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலா நம்ம நடிக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு வீடியோ. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ். இதுவே இந்த மனுஷனுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திருப்பாங்க. சில பேர் வந்து உண்மையெல்லாம் வெளிப்படையா கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேக் ஐடிமா, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாதுமா, அவங்களாம் வந்து அப்படிதான் பேசுவாங்க. பட் உண்மையை பேசுறது என்ன சூப்பர் ஸ்டார்னு சொல்றவங்கம்மா, என்ன சிவாஜின்னு சொல்றவங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எவன் கலாய்க்கிறானோ அதெல்லாம் எடுத்து சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காப்ல. அடுத்த சிவாஜி கணேசன் ஒரு மிஞ்சது நிறைய அவங்க எல்லாம் வந்து சும்மா பொழுதுபோக்காக கமெண்ட் பண்ணல. போட வேற வேலையே இல்ல, ஆளை பாரு. இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. ஒரு பக்கம் இந்த மனுஷனை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூல உட்கார வச்சு ஃபன் பண்றாங்க, கலாய்க்கிறாங்க, காமெடி பண்றாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்கன்னா கூட பரவாயில்ல. இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல எல்லாம் இந்த மனுஷனை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்க அப்படின்னா உங்க
ஸ்டூடண்ட்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறீங்க? கூப்பிடுறாங்க அவங்கள சீஃப் கெஸ்டா கூப்பிடணும். காலேஜ் அவங்க படிச்சவங்க தானே, கலெக்டர் இருக்காங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, அப்படிப்பட்ட ஆள்லாம் விட்டுட்டு இவங்க எது சீஃப் கெஸ்டா கூப்பிடணும்? இப்போ இந்த மனுஷனெல்லாம் வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி கூப்பிட்டு வச்சு ஸ்டேஜில் பேச விட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்? சரி ஓகே, அப்ப நம்மளும் வளர்ந்ததுக்கு அப்புறம் சோசியல் மீடியால இவர் போடுற மாதிரியே கிரிஞ்சா லூசுத்தனமா தன்னை பத்தி தானே பெருமையா தற்பெருமை பேசிட்டு சுத்திட்டு இருக்கலாம். அப்பதான் நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லயே கூட சீஃப் கெஸ்டா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஆயிராது? நான் முத பார்த்த ஹீரோ, முத பார்த்த மனுஷன். விளங்கும்டா நாரப்பயல. இந்த மனுஷனை டாக்டரா உங்க ஸ்கூலுக்கு நீங்க இன்வைட் பண்றீங்க அப்படின்னா அது வேற கதை. பட் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, சோசியல் மீடியால உட்காந்து கோமாளித்தனமும் கிரிஞ்சும் பண்ணிட்டு இருக்காப்ல. இவரை கூப்பிட்டு வச்சு சீஃப் கெஸ்ட்னு சொல்லி சொன்னா நீங்க உங்க ஸ்கூலையே அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஆட்களை ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடும்போது அந்த காலேஜே வந்து ட்ரோல் பண்றாங்க சார். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்களே. சரி ரைட், இதுக்கப்புறம் இந்த மனுஷன் என்னென்ன கோமாளித்தனம் பண்ண போறாப்ல, என்னென்ன கிரிஞ்செல்லாம் பண்ண போறாப்ல அப்படிங்கறத பார்க்கலாம். ஆவுனா எல்லாருக்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று கரெக்டா போட்டுறாப்ல. இப்ப நம்ம வீடியோ பார்த்துட்டா கூட உடனே ஒரு கருப்பு கொடியை தூக்கிட்டு வந்துருவாப்ல. சப்பி ஜோனுக்கு கண்டன ஆர்ப்பாட்டமா நடிப்பு அரக்கனை பத்தி பேசிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்குல வன்மையாக கண்டிக்கின்றேன். பட் நம்ம வந்து சரி ஓகே, சோசியல் மீடியால ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இன்னசென்ட்டா கோமாளித்தனம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கலாய்ச்சி அவங்களை இன்டர்வியூ அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வளர்த்து விட்டுறோம். பட் அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறி எப்படி ஒரு ரூபத்துல வந்து நிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மனுஷனே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? சாலந்தானிக்கு வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒரு என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் கீழே சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம்க்கு வந்து சேரும். ஸோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.